ஸோ இப்போ மக்கள் வந்து ஏன் என்ரிச் மணி வந்து சூஸ் பண்ணணும்? ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்லைனில் சொல்ல முடியுமா? இப்போ என்ரிச் மணியை பொறுத்தளவுக்கு ஆல் இன் ஒன். ஸோ உங்ககிட்ட ஒரு ஐபிஓ வேணுமா, ஒரு பாண்டு வேணுமா, ஒரு இடிஎஃப் வேணுமா, கோல்டு வேணுமா, சில்வர் வேணுமா, என்ன வேணுமோ எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ எல்லா இடத்தையும் போய் தேடி அலைஞ்சி எல்லாத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் ஃபீச்சர்ஸை பார்த்து பண்ணணும்போது அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணோம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணல எல்லாமே மறந்துடும். அப்போ நீங்கள் உங்கள் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் ஒரே இடத்த வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சிம்பிளிஃபைடாக செய்யணும், உங்கள் டைமை எப்படி சேவ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் காசை சேமிக்கிறத விட டைம் தான் சேமிக்கணும். இன்றைக்கி டைம் போனால் கிடைக்காது, காசு வந்து நம்ம அடுத்து சம்பாரிச்சிக்கலாம். அப்போ இந்த டைமை எவ்வளோ நான் கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுத்து அந்த டைமை சேவ் பண்ணணும், உங்கள் வாழ்க்கையில் அது வந்து மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். அந்த டைமை சேவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதால உங்களோட க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒன்று யூஎஸ் வந்து யாராவது இந்த சண்டை விலைக்கு விடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் வந்து இப்போ என்னன்னா நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, சின்ன வயசில் சண்டை போட்டுருப்பாங்க, அவங்களே வந்து விலைக்கு விடுவாங்கன்னு வெயிட் பண்ணாங்க. இப்போ யாராவது விலைக்கு விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் அப்படி பார்க்குறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் நேரடியாகவே முதலீடு ஸ்டார்ட் பண்ணலாம். இறங்கும்போது வாங்கணுங்கிறது தான் உலகத்தின் நீதி. அது எந்த டைமுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சார் இப்போ நான் இறங்கின பிறகு மறுபடியும் ஒரு 4000 பாயிண்ட் கீழே இறங்கிடுச்சு, நான் என்ன பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா, இப்போ இறங்கினா கொஞ்சம் லாபம், இன்னும் கொஞ்சம் இறங்கினா இன்னும் பெரிய லாபம்னு நினச்சி வாங்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் என்ரிச் மணி எங்கே இருக்க போகுது? என்ரிச் மணி வந்து ஒரு எக்ஸ்டாப்ளிஷ்டு நேஷனலைஸ்டு புரோக்கராக இப்போவே இருக்கும், மேஜர் சிட்டியும் இருக்குது. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு வெல்த் ஃபார்மாக. ஸோ இப்போ ட்ரேடர்ஸ்க்கு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா என்ன கொடுப்பீங்க சார்? ஒரு ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் கம்மின்னு நினச்சிக்கிட்டே ட்ரேட் பண்ணக்கூடாது. நமக்கு இருக்கிற வாய்ப்பு கம்மி, அதை ட்ரேட் பண்ணி நம்ம வாய்ப்பை எப்படி அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தணும் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். எமோஷனலாக அப்பப்போ முடிவெடுக்காமல் ஸ்ட்ராட்டஜிக்கலாக முடிவெடுத்து பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் அப்படிங்கிறது மாற்று கருத்து. நீங்கள் சொன்ன மாதிரி ஆல் இன் ஒன் ஆப்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுடைய ஆப்ஸில் இருக்குது. ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் இது எல்லாமே. ஸோ இப்போ மக்கள் வந்து ஏன் என்ரிச் மணி வந்து சூஸ் பண்ணணும்? ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்லைனில் சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி இருந்தது வந்துன்னா தனிப்பட்ட ஆப்புக்காக எல்லாமே போவாங்க. மொபைல் ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆப் வச்சுருப்போம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஸ்பேஸ் எல்லாம் டெலிட் பண்ணுவோம். இப்போ என்ரிச் மணியை பொறுத்தளவுக்கு ஆல் இன் ஒன். ஸோ உங்ககிட்ட ஒரு ஐபிஓ வேணுமா, ஒரு பாண்டு வேணுமா, ஒரு இடிஎஃப் வேணுமா, கோல்டு வேணுமா, சில்வர் வேணுமா, என்ன வேணுமோ எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ எல்லா இடத்தையும் போய் தேடி அலைஞ்சி எல்லாத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் ஃபீச்சர்ஸை பார்த்து பண்ணணும்போது அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணோம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணல எல்லாமே மறந்துடும். அப்போ நீங்கள் உங்கள் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் ஒரே இடத்த வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலே முதல் முறையாக, ஏன் இந்தியாவிலே முதல் முறையாக இப்போ நாங்கள் இன்னும் ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பிளாட் வந்து ட்ரேடிங், நீங்கள் வந்து புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து ஒரு 50 ஏக்கர் டவுன்ஷிப். அதில் எல்லாமே அம்யூனிட்டிஸ் இருக்கும். உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், டர்ஃப், ஸ்கூல் 12th வரைக்கும், ப்ளஸ் வந்து பார்க், அதில் எல்லா சகல வசதிகள் இருக்கும். அந்த பிளாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாட் எல்லாமே இருக்கும். அதில் வந்து நீங்கள் பை வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். ஆன்லைன் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனும் ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் நம்ம சென்னையில் உட்காந்துருக்கோம், இங்கே இருந்துக்கிட்டே நம்ம வந்து அங்கே இருக்கிற பிளாட்டை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் 3.0 அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், அங்கே சுற்று வட்டாரங்கள் ஏரியாவில் இருக்கட்டும், நாங்கள் தான் முதல் முறையாக அதை வந்து எடுத்து நடத்தி ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதை வந்து நாங்கள் எந்த ஒரு மார்க்கெட்டிங்குமே பண்ணல, ஜஸ்ட்டு போர்டு கூட வைக்கல, எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பேஸ் 1. அதனால் பிஸ்னஸ் மாடல் எப்படி, அதுதான் முக்கியம். இப்போ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அந்த மாடல் ரொம்ப யூனிக்காக இருக்கணும். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே புதுசாக இருக்கும் நீங்கள் பார்க்குற உங்கள் பார்வையில். இப்போ இது ஏன் அப்படின்னா, நான் எல்லாமே வந்து புதுமையாக செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் என்னுடைய எண்ணங்கள் கிடையாது. எவ்வளோ சிம்பிளிஃபைடாக செய்யணும், உங்கள் டைமை எப்படி சேவ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் காசை சேமிக்கிறத விட டைம் தான் சேமிக்கணும். இன்றைக்கி டைம் போனால் கிடைக்காது, காசு வந்து நம்ம அடுத்து சம்பாரிச்சிக்கலாம். அப்போ இந்த டைமை எவ்வளோ நான் கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுத்து அந்த டைமை சேவ் பண்ணணும், உங்கள் வாழ்க்கையில் அது வந்து மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். அந்த டைமை சேவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதால உங்களோட க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வருஷத்தில் செய்ய வேண்டியதை நான் 1 மணி நேரத்தில் செஞ்சு கொடுக்கறதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்கள் ஆப் பார்த்த வரைக்கும், நீங்கள் சொல்கிற விஷயங்களை கேட்குற வரைக்கும், ட்ரேடர்ஸ் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் உங்களோட ஆப்ஸோட ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ மார்க்கெட் பற்றி பேசியிருந்தோம். ஸோ இப்போ மார்க்கெட் கடந்த 2 வருஷமாகவே டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துகிட்டு வருது. ஸோ இப்போ வரப்போகிற இப்போ இந்த இயருமே ஸ்டார்டிங் 2026 ஸ்டார்டிங்கில் சைட் வேஸில் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு கிராஷை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வரப்போகிற நாட்களில் மார்க்கெட் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ண போகுது? நிச்சயமாக நான் ஆக்சுவலி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த போர் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தேன். ஒரு 2 நாள்லேயே வந்து அவுட்லுக் கொடுத்துருந்தேன். அதில் வந்து 21,800 அது வந்து ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட் லைன் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு.
அந்த ஹரிசாண்டல் சப்போர்ட் லைன் வந்து ப்ரீவியஸாக பார்க்கும்போது இந்த எலெக்ஷனில் அந்த ரிசல்ட் வரும்போது ஒரு பெரிய ஃபால் இருந்தது. அப்புறம் வந்து அந்த ஃபால் வந்து அதுக்கும் இந்த இப்போ இருக்கிற ஃபாலுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 21,800 கட் ஆச்சு அப்படின்னா ஏற்கனவே கடந்த காலங்களில் பிரேக் அவுட் ஆகி ஒரு லெவலுக்கு மேலே வந்தது வந்து 18,800. அப்போ 21,800க்கு அடுத்தது 18,800 தான். இந்த 2 ஏரியாக்களில் எங்கே மார்க்கெட்டை வந்து நிற்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு நிற்கணும் அப்படின்னா அதுக்கு சாலிட் ரீசன் வேணும். இப்போ யூஎஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நாஸ்டாக்கோ S&P 500 இவங்களுடைய இவங்களுடைய ஃபால் வந்து வெறும் 1000 புள்ளிகள் தான் இருக்குது. நம்மளுடைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 26,000லேருந்து இன்றைக்கி 23,000 பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 3000 புள்ளிகள் மேலே மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டு சண்டை போட்டால் அவங்களுக்கு வெறும் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் ஆகுது. 1,00,000 கோடி 2,00,000 கோடின்னு வேணால் அவங்களுக்கு வந்து அந்த வாராக நடக்கக்கூடிய நஷ்டங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகலாம். ஆனால் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எசென்ஷியலாகவே பெரிய இம்பேக்ட். இப்போ இந்தியா மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுப்பட்ட இருக்கிற இந்த கடல் வழி வணிகம் தடைபடுறதால நமக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கலாகவே ஒரு பெரிய இம்பேக்ட். ஏன்னா எசென்ஷியல் ஐட்டம் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா சாப்பாடை தவிர்த்து தான் மற்றதே, சாப்பாடுக்காக தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ அதில் கையை வைக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா மார்க்கெட் வந்து பெரிய கிராஷ் நோக்கி போயிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு செட்டில் டவுன் தேவைப்படும். அது எப்போ தேவைப்படும் அப்படின்னா 2 விஷயம் தான் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த வார் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம நின்னே ஆயிடணும். இல்லைன்னா அது வந்து அப்படியே வந்து கொரோனா அப்படின்னு பயந்தோம் இல்லைங்களா, அது அப்படியே மியூட்டட் ஆகிடுச்சு பாருங்க. இந்த வார் வந்து இப்போ நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒன்று யூஎஸ் வந்து யாராவது இந்த சண்டையை விலைக்கு விடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இஸ்ரேலும் வந்து இப்போ என்னன்னா நீங்களே பார்த்துட்ருப்பீங்க, சின்ன வயசில் சண்டை போட்டுருப்பாங்க, அவங்களே வந்து விலைக்கு விடுவாங்கன்னு வெயிட் பண்ணாங்க. இப்போ யாராவது விலைக்கு விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இதை நான் அப்படி பார்க்குறேன். ஒன்று இப்போ ஆரம்பத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சைனாவோ ரஷ்யாவோ நேரடியாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள்கிட்டே வந்து தெரிய ஆரம்பிக்குது இவங்க பேக்ரவுண்டில் இருக்காங்க அப்படின்னு. அப்போ இது வந்து ஒரு வேர்ல்டு வாராக அளவுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்து இப்போ வந்து மியூட் டவுன் ஆகிட்டுருக்கு. இது மியூட் டவுனாக தான் ஆகணும். இதை தாண்டி ஒரு வேளை ஏதாவது வந்து ஒரு அட்டாக் பெருசாக இருந்தது அப்படின்னா இந்த சைடு இழப்பு இருக்கும், இந்த சைடு இழப்பு இருக்கும். ஆக மொத்தத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இருக்கும். இது வந்து காலங்கள் நகர இப்போ சில நேரங்களில் வந்து இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து மறுபடியும் ஓப்பனில் இருக்குது, அப்புறம் ஸ்டாப்பிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது ஒரு அன்சர்டனிட்டியாக வந்து ஒரு மார்க்கெட் வந்து அப்பப்போ வந்து ஆடிட்டே தான் இருக்கும் வால்டாலிட்டியாக. இப்போ இந்த மாதிரி தருணத்தில் நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஏதாவது செட்டில் ஆகணும்னா அங்கே வந்து ஒரு ஸ்டேச்சுரேஷன் லெவல் உருவாக்கணும், ஒரு சப்போர்ட் எடுக்கணும். இந்த 22,500லேருந்து 21,500க்குள்ளே இருக்கிற மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த 2-3 ஆண்டுகளாகவே இதுக்கு கீழே மார்க்கெட் இறங்கவே இல்லை. ஸோ அது இறங்காமல் பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எஃப்ஐயோ இல்லை ஃபண்டை வெளில கொண்டு போனாலும் நம்ம டிஐயும் சொல்லி இன்வெஸ்டாரும் சொல்லி மனத்தை டம்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ்ஐபி ஃபண்டும் வந்து ஃப்ளோ வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த நான் வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தருணத்தில் மேபி இருக்குது. ஒருவேளை கட்டாச்சுன்னா மறுபடியும் நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சிக்க வேண்டியதான். ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணணும்? ரிட்டைல் இன்வெஸ்டர் வந்து எஸ்ஐபி கன்சிஸ்டன்சியாக வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, சில பேர் இந்த மாதிரி மார்க்கெட்டை இறங்கும்போது எஸ்ஐபிலேருந்து வெளில வந்துடுவாங்க. அதை செஞ்சுன்னா அதை விட முட்டாள்தனமான விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. அது மிகப்பெரிய தப்பு. இறங்கும்போது தான் தைரியமாக இருக்கணும், இறங்கும்போது தான் வாங்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த எஸ்ஐபியை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்போயே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கவங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்போ கீழே இறங்கும்போது புதுசாக வரக்கூடியவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் நேரடியாகவே முதலீடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இறங்கும்போது வாங்கணுங்கிறது தான் உலகத்தின் நீதி. அது எந்த டைமுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சார் இப்போ நான் இறங்கின பிறகு மறுபடியும் ஒரு 4,000 பாயிண்ட் கீழே இறங்கிடுச்சு, நான் என்ன பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா, இப்போ இறங்கினா கொஞ்சம் லாபம், இன்னும் கொஞ்சம் இறங்கினா இன்னும் பெரிய லாபம்னு நினச்சி வாங்க வேண்டியதான். இவ்வளோ நேரம் நம்ம ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் இது எல்லாத்தையும் பற்றியுமே பேசியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பொன்முடி அவர்கள்லாம் யார்? எங்களுக்கு இந்த ஃபவுண்டர் ஆஃப் என்ரிச் மணி இதை தவிர்த்து பொன்முடி அவர்கள்லாம் யார் சார்? பொன்முடிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காமன் மேனாக இருந்து ஒரு கம்பெனி ஓனராக இருக்கும். காமன் மேனுக்கு இருக்கிற பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு என்ரிச் மணி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்து மக்கள்கிட்ட எல்லாருக்கும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்பை பில்ட் பண்ணி பயன்பாட்டுக்கிட்டு இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு மக்கள் தேடணும் பார்க்கணும் அப்படின்னும் போது அந்த என்ரிச் மணி இருக்கிற ஆப்பில் இருக்கிற ஆர்கா பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்கும் ஒரு லாங் டேர்ம் உங்கள் வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு சேமிப்பு உண்டு பண்ணணுமோ அந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கடந்து போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக நான் உங்கள் லைஃப்பிலும் உங்கள் ஃபோன்லேயும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் 2015 வந்து ஸ்டாக் ப்ரோக்கிங் ஃபர்ம் ஆரம்பிச்சிங்க என்ரிச் மணி. ஸோ 2020 ஒரு கோவிட் கிராஷை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதிலிருந்தெல்லாம் எப்படி சார் மீண்டு வந்தீங்க? நிச்சயமாக நிறைய நமக்கு அப்ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். எல்லா காலங்களையும் நம்ம இப்போ கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் வந்து கான்ஃபிடென்ட். இது வரைக்கும் என் மைண்ட்லேயும் சரி என் வார்த்தையும் சரி நெகட்டிவாக நான் பேசுனதே கிடையாது. நெகட்டிவாக பேசி அதனால் வரக்கூடிய வைரலுக்கு நான் வந்து ஆட்கொள்ள மாட்டேன். ஏன்னா எப்போ வந்து நம்ம நெகட்டிவாக பேசுகிறோமோ அப்போ நம்மளே நெகட்டிவாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த தாட் ப்ராசஸை என் மைண்டில் வச்சுக்க மாட்டேன்.
என் கூட இருக்கிறவங்களும் சரி, என் நண்பர்களும் சரி, என் எம்ப்ளாயும் சரி, நெகட்டிவாக பேசினாவே நான் வந்து அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல், அந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு, எப்படி பாசிட்டிவாக செட் பண்ணணும் டீமை, அதில் வந்து ரொம்ப இதாக இருக்கிறதால, கவனமாக இருக்கிறதால, மார்க்கெட்லேயும் சரி, அங்கே என்டையர் கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சரும் சரி, ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கிற மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம். இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எங்கள் டீமும் வந்து சப்போர்ட்டாக இருந்தது தான் ஒரு காரணம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் 1. செகண்ட் வந்து எதையும் எதிர்கொள்கிற அளவுக்கு நம்ம ப்ரீ பிளான்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கடந்து வந்த பாதைகள் பார்க்கும்போது எதுலாம் பிரச்சனை வரும்னு முன்கூட்டியே கணிக்கிறதால அது வந்து அவாய்டன்ஸ் ஆகிடுது. இந்த கொரோனாவுக்கும் சரி, இந்த $40 மைனஸில் போச்ச கூடாலையும் சரி, அதுலேருந்து வரக்கூடிய விளைவுகள் வந்து புரோக்கிங் கம்பெனி வந்து மிகப்பெரிய லெவலில் பின்னாடி வாச்சு. அப்போ எல்லா புரோக்கருக்குமே வந்து நேக்கட் டெபிட் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு கூடையில் வந்து $40 வாங்குகிறோம், அது வந்து மைனஸ் $100 வாங்குகிறோம், அது மைனஸ் $40 போகும்போது என்ன ஆகுதுங்க, நீங்கள் கைவிட்டு காசு கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லாஸை வந்து யாருன்னா கிளைண்ட்டை வந்து நான் 10,000 போட்டேங்க, அந்த 10,000 ஜீரோ ஆனால் பரவாயில்ல, நீங்கள் இன்னும் 10,000 கொடுக்கணுன்னா கிளைண்ட் வர மாட்டாங்கல்ல. அந்த லாஸ் எல்லாம் வந்து மறுபடியும் புரோக்கரே வந்து கட்டுற மாதிரி ஆச்சு. அப்புறம் அது கேஸ் ஆச்சு. அந்த மாதிரி வெளியில் வர முடியாத நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து வாஷ் அவுட் ஆச்சு. அந்த தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து தவிர்த்துக்கிட்டோம். வரக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாமே நாங்கள் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இதனால் இது மாதிரி வரக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நம்ம தயாராகவே இருந்தோம் அப்படின்னா நம்ம தவிர்க்கப்படுவோம். வரக்கூடிய கஷ்டங்கள் விஷயங்களை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஃபின்டெக் ஸ்பேஸ் ரொம்பவே பெருசு. ஸோ நீங்கள் 2015 தான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஃபின்டெக்ஸ் கம்பெனிஸ், ஸ்டாக் ப்ரோக்கிங் ஃபர்ம் இதெல்லாமே இருந்தது. ஸோ உங்களுக்கு காம்படிஷன்லாம் யாரை சொல்லுவீங்க? நிச்சயமாக மேடம். ஆக்சுவலி நாங்கள் வந்து 2015 வந்து ஒரு சாதாரண ஒரு யூனிட், ஒரு சப் புரோக்கர் வந்து ஒரு புரோக்கராக ஆன ஒரு மெம்பர். அந்த டைமில் நாங்கள் வந்து ஃபின்டெக்கே கிடையாதுங்க, இல்லை ஒரு வெல்த் டெக்கே கிடையாது. நாங்கள் 2020 வரும்போது, கொரோனா வரும்போது தான் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம செய்யணுங்கிற எண்ணமே நமக்கு வருதுங்க. அது வரைக்கும் ஒரு வெண்டார் பிளாட்ஃபார்மை நம்பி இருந்த நம்ம இன்றைக்கி ஓனாக பில்ட் பண்ண காரணம் வந்து ஒரு யூனிக்னஸை உருவாக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து எல்லாமே மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். ஏன்னா மக்கள் வந்து எல்லாருமே எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு கை அடக்கத்துக்குள்ளே ஒரு மொபைல் ஆப்புக்குள்ளே எல்லாமே வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் 2020க்கு மேலே 21 காலகட்டத்தில் நாங்கள் ஓனாக பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா நான் ஒரு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு MBA ஸ்டூடெண்ட்டுங்கிறதால எனக்கு அந்தளவுக்கு டெக்னாலஜி தெரியாது. அப்போ நான் அதை ஹையர் பண்ணி பண்ணும்போது நிறைய விஷயங்களை பார்த்தோம், கவனித்தோம். 2022க்கு மேலே தான் நாங்கள் வந்து டெக்னாலஜிக்குள்ளே வரோம். 23க்கு மேலே தான் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங் மேலே ஒரு வெல்த் டெக் பிளாட்ஃபார்மாக நம்ம பில்ட் பண்ணுறோம். ஸோ ஓவர் வியூவாக பார்க்கும்போது நம்ம எந்த ஒரு கோலை எடுத்தாலுமே அதை ஷார்ட் டேர்மில் நம்ம பண்ண முடியாது, லாங் டேர்மில் தான் பண்ண முடியும். அது வந்து ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராக்ரஸில் நம்ம கொண்டு போக முடியும். இந்த வெல்த் டெக் ஃபேமில் நாங்கள் வந்து யூனிக்காக பார்க்குறது, இப்போ கரண்டில் நாங்கள் பண்ணியிருக்கிற விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் நிறைய யூனிக்னஸ். பெரிய பிளேயர்ஸ் நீங்கள் யாரை சொல்லிக்கிட்டாலும் சரி, டாப் 5 புரோக்கர்ஸ் நீங்கள் எடுத்து இப்படி வச்சிங்கனாக்கா, அந்த டாப் 5 புரோக்கரில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ரிச் மணியும் ஒரு புரோக்கராக இருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டில் இப்போ நீங்கள் சார்ட்டு பார்க்குறீங்க, அது ஒரு லைப்ரரி இருக்குது. அதை நீங்கள் பில்ட் பண்ணால் உலகத்திலே நம்பர் 1 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. அதை தாண்டி இந்தியா வரும்போது ஒரு 2-3 புரோக்கர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நாங்கள் ஓனாக சார்ட்டை வந்து பில்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த லைப்ரரியாக இருக்கட்டும், ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியாக இருக்கும், எல்லாமே ஓனாக பில்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்த ஒரு யூனிக்னஸை நாங்கள் நிலைநிறுத்துகிறோம். ஏஐ பேஸ் பண்ணி ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அதை நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். ₹10 SIPன்னு சொல்கிறோம், அதை நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இந்த பிளாட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் கொண்டு வந்திருக்கோம், பிளாட்டு. ஸோ இதெல்லாம் நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் மார்க்கெட்டில். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா புரோக்கருக்கும் காட்டிலும் இதை நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். மக்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப முன்னோடியாக இருக்கோம். அதாவது பெஸ்ட்டாகவும் இருக்கும், ஃபஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வருங்காலங்களில் மக்கள் இதை பற்றி பேசுவாங்க, அடுத்த கட்டத்துக்கு காய் நகர்த்தி போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட எவ்வளோ சிம்பிளாகவும் இருக்குது, அதே சமயம் நிறைய இன்னோவேட்டிவாகவும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் என்ரிச் மணி எங்கே இருக்க போகுது? நிச்சயமாக நாங்கள் வந்து என்ரிச் மணி வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு நேஷ்னலைஸ்டு புரோக்கராக இப்போவே இருக்கோம், மேஜர் சிட்டிலையும் இருக்குது. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு வெல்த் ஃபார்மாக உருவெடுக்கும். கண்டிப்பாக ஒரு IPO வந்து லிஸ்டிங் வந்து கம்பெனியில் நிறையா பேர் பயனடைவாங்க. எங்களோட சார்ந்து இருக்கிற எங்களோட இன்வெஸ்டராக இருக்கட்டும், கிளைண்ட்டாக இருக்கட்டும், இதை எங்களோட இன்வெஸ்ட் பண்ணுற கிளைண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரௌடாக ஃபால் பண்ணுற நினைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் புதிதான விஷயமும் சரி, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு நல்ல விஷயமும் சரி கம்பெனிக்கு இருக்குது. இதனால் எல்லோரும் பயனடைவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு என்ன சார் சொல்லுவீங்க? ஆக்சுவலி நான் டைவர்சிஃபிகேஷனாக தான் பிளான் பண்ணுவேன். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து எதுவுமே தெரியாத வரும்போது, இப்போ நான் வந்து டைவர்சிஃபிகேஷன், ஒரு சர்டன் திங்ஸ் வந்து ஸ்டாக் வந்து ஃபினான்ஸ் சைடில் இருக்கும்,
பார்மேட்டிக்கல் சைடில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடாகவே இருக்கும் மேஞ்சி எதுவுமே ஒரு செக்மெண்ட்டை நோக்கி இருக்காது. எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்றவங்களுக்கு கொடுக்கறனாலும் சரி, என்னுடைய வார்த்தைகளே வந்து அதை மாதிரி தான் இருக்கும். ஸோ டைவர்சிஃபிகேஷனாக இருக்கும்போது பேலன்ஸ்டாக இருக்கும். பேலன்ஸ்டாக இருக்கும்போது நம்ம வந்து அப்பப்போ குவான்டிட்டியை வந்து ரைஸ் பண்ணும். மார்க்கெட்டில் வந்து கீழே இறங்கும்போதெல்லாம் அதை பை பண்ணும், ஆவரேஜ் பண்ணும். ஆவரேஜுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதன் பிரகாரம் தான் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர்னா ஆவரேஜ் வந்து ஆரம்பத்தில் எடுத்துருவாங்க, பணம் இருக்காது கீழே வரும்போது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணுன்னா அதை ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து பாட்காஸ்ட் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ ட்ரேடர்ஸ்க்கு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா என்ன கொடுப்பீங்க சார்? அட்வைஸ்னால் ஒரு ப்ரீ டெஃபைன் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஒரு ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா சக்ஸஸ் கம்மின்னு நினச்சிக்கிட்டே ட்ரேட் பண்ணக்கூடாது. நமக்கு இருக்கிற வாய்ப்பு கம்மி, அதை ட்ரேட் பண்ணி நம்ம வாய்ப்பை எப்படி அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தணும் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். எமோஷ்னலாக அப்பப்போ முடிவெடுக்காமல் ஸ்ட்ராட்டஜிக்கலாக முடிவெடுத்து பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஓகே, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றிங்க.